தமிழ் சினிமாவுல இருக்க அழகான ஹீரோக்கள்ல முக்கியமான ஹீரோனா நம்ம சூர்யா அண்ணா தான். 1997 ரிலீஸ் ஆன நேருக்கு நேர் படம் மூலமா சூர்யா அண்ணா கதாநாயகனா அறிமுகமானாரு. கடந்த 30 வருஷமா அவருக்குன்ட்டு ஒரு ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கி வச்சிருக்காரு, அதுவும் அன்பான ரசிகர்கள். ஆனா சூர்யாவுக்கு பாத்தீங்கன்னா கடந்த 13 வருஷ திரையுலக பயணம் அவ்வளவு சிறப்பா அமைஞ்சுதா அப்படின்ட்டு கேட்டா அமையலன்ட்டு தான் சொல்லணும். அவரோட கடைசி வெற்றி படமா 2013 ரிலீஸ் ஆன சிங்கம் 2 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அஞ்சான் படத்துல ஆரம்பிச்ச அவரோட தோல்வி தொடர்ந்து 13 வருஷங்களுக்கு நீடிச்சுது. இந்த 13 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் முத்து முத்தா மணிமணியா ரிலீஸ் ஆச்சு. ஆனா ஏன்ட்டு தெரியல, அந்த படங்கள் எதுவுமே வெற்றி படமா மாறல. உதாரணத்துக்கு 24 சொல்லலாம், வேற மாதிரியான படம் ரெட்ரோ சொல்லலாம், கங்குவா சொல்லலாம். இது எல்லாமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது கதையா இருந்துச்சு. ஆனா அந்த படங்கள் என்ன காரணம்னு தெரியல, வெற்றி படமா அமையல திரையரங்குல. மாசு என்கிற மாசிலாமணி, 24, சிங்கம் 3, தானா சேர்ந்த கூட்டம், NGK, காப்பான், எதற்கும் துணிந்தவன், கங்குவா, ரெட்ரோன்ட்டு கடந்த வருஷம் வரைக்கும் அவரோட தோல்வி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இடையில பாத்தீங்கன்னா சூரரை போற்று, ஜெய்பீம் படங்கள் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்தாலும் அந்த 2 படங்களுமே OTTல தான் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. இந்த வருஷம் மே மாசம் ரிலீஸ் ஆன கருப்பு திரைப்படம் சூர்யாவோட பில்மோகிராஃபியவே அப்படியே மாத்திடுச்சுன்னு சொல்லலாம். அவரோட 30 வருஷ திரையுலக பயணத்துல முதல் முறையா 300 கோடி வசூல கருப்பு படம் பெற்று இருந்துச்சு. அதுக்கு அடுத்து கடந்த வாரம் ரிலீஸ் ஆன விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படமும் 150 கோடி வசூல கடந்து இன்னும் வெற்றிகரமா ஹவுஸ்ஃபுல் காட்சிகளோட திரையரங்குகள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இத்தனை வருடங்கள் இத்தனை தோல்விகள் வந்தாலும் துவண்டு போகாம இருந்தவருக்கு இந்த வருஷம் 2 ஹிட்டுகள் கிடைச்சிருக்கு. தீபாவளிக்கு சூர்யா 47 அந்த படமும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஹேட்ரிக் வெற்றிய, அதுவும் ஒரே வருடத்துல 3 மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்த நடிகரா மாறிடுவாரு. கண்டிப்பா சூர்யா 47 மிகப்பெரிய வெற்றி அடையும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷ காத்திருப்புக்கு இப்ப தீனி கிடைச்சிருக்கு. இனி இறங்கி அடிப்பாரு. சிங்கம் வேட்டைக்கு கிளம்பிடுச்சு.